الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதார்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழ்த்துமாக. புனிதமான அவருடைய வீட்டிலே அமர வைத்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் சுவனத்தில் அமரச் செய்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கண்ணியத்தையும் கண்ணியமான வாழ்க்கையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் சுகத்தோடும் நலத்தோடும் வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, வாரந்தோறும் திருக்குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு சில வசனங்களை அதனுடைய விளக்க உரையை கண்டு வருகிறோம். சூரத்து பக்ரா, அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 55 வசனங்களை 56 வசனங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இன்று 57வது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். 57வது வசனம் தொடர்ந்து பனி இஸ்ரவேலர்களை பற்றி தான் பேசுகிறது, யூதர்களை பற்றி தான் பேசுகிறது. அதற்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய சக்தி என்ன, இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை ஒரு நிகழ்ச்சியின் வழியாக பார்த்துவிட்டு இந்த குர்ஆனுடைய விளக்க உரைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் அபூ லஹப் என்பவர் யார், ஒரு மோசமானவர் என்று தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு அந்த நுபுவத்தை அல்லாஹ் சொல்ல வேண்டும், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பின்பு உறவுகள் பேர்களை எல்லாம் ஒரு மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு சொல்லி அழைத்தார்கள் அல்லவா? இந்த வரலாறு நமக்கு தெரியும். எல்லாரும் வந்தாங்க, உறவுகள் எல்லாம் வந்தாங்க, ஊரார்கள் எல்லாம் வந்தாங்க. வர முடியாதவங்க தனக்கு பதில் ஆலையெல்லாம் அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் திரண்டு இருக்க நபி அவர்கள் மலைக்கு மேலே நிற்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் நுபுவத்தை அழகா மக்களுக்கு சொன்னாங்க. ஒரு செய்தியை, ஒரு நுபுவத்தினுடைய செய்தியை அல்லது தாவத்துடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அதன் வழியாகத்தான் நபி நமக்கு கற்றுத் தந்தார். சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்குவதற்காக நிற்கிறது என்று சொன்னால் என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். எத்தனை முறை இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நுபுவத்தை தொடங்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு நுபுவத்தை, ஒரு செய்தியை சொல்றோம்னா நம்ம கரெக்டா ஒரு அளவு இருக்கணும். ஒரு தொழுகாம இருந்துட்டு தொழுவ போன்னு சொன்னா புள்ள கேட்பானா, நீ பஸ் போ வாப்பான்னு சொல்லுவோம். பொய் பேசிக்கிட்டு பொய் சொல்லாதுன்னு சொன்னா புள்ள கேட்பானா, நீ ஃபர்ஸ்ட் பொய் சொல்லாம இருக்கணும். அப்படிதானே? உச்சி நேரா இருந்தாலும் நிழல் நேரா இருக்கும். நம்ம பொய் சொல்லாம இருந்தாலும் புள்ள பொய் சொல்லாம இருப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மலைக்கு அப்பால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்குவதற்காக, உங்கள் மீது பாய்வதற்காக நிற்கிறது என்று சொன்னால், மலைக்கு இப்பால் இருக்கிற நீங்கள் என் சொல்லால் நம்புவீர்களா? இந்த வார்த்தை ஏன் இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்க முடிந்தது என்றால், அதற்கு முன்னால் அவர்கள் நம்பிக்கையாளர் என்ற பெயர் வாங்கியிருந்தார்கள், உண்மையாளர் என்ற பெயரை வாங்கியிருந்தார்கள். நமக்கு எல்லாம் தெரியும். கேட்கிறாங்க,
திரண்டிருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்புவோன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததே இல்லை என்று சொன்னார். என்ன வாழ்க்கை வாழ்க்கை. அடுத்துதான் ரசூலுல்லாஹ் நுபுவத்தையே பேச போறாங்க. தன் வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையே, தன் வாழ்வின் நம்பிக்கையை மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம்தான் நபிங்கிறதே சொல்ல போறாங்க. இப்ப சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கு என்று நான் சொல்லுகிறேன், நம்புகிறீர்களா? இப்படி பாருங்க, எடுத்த எடுப்புடைய அல்லாஹ் அடிச்சுவான்னு சொல்லல, உங்களுக்கு வேதனை இருக்குன்னு சொல்லல, தான் யாருங்கிறத புரிய வைக்கிறாங்க. நான் நம்பிக்கையாளர், நீங்க தான் பேர் கொடுத்திருக்கிறீங்க, நான் உண்மையாளர், நீங்க தான் பேர் கொடுத்திருக்கீங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு பொய் இருக்காது இல்ல, இப்ப சொல்றேன் அதான் இருக்குங்கிற நம்புறீங்களா? யோசிக்கிறாங்க, எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரியா தானே இருக்குது. ஒரு நாள் முகமது அவர்கள் பொய் சொன்னதே இல்லையே, ஒரு நாள் அவர்கள் நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்ததில்லையே, சரியாகத்தான் இருக்கும் என்று யோசித்து இவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த முடிவுக்கு வரலாம் என்ற மக்கள் திரண்டு நிற்க, அப்பதான் அபூ லஹப் வாயை திறக்கிறார். அபூ லஹப் வாயை திறந்து, இந்த செய்திக்காகவா எங்களை விட்டு நிறுத்தினாய் என்று கேட்டான். எப்படி பாருங்க, அல்லாஹ் ஒருவன், நீங்கள் தான் அல்லாஹ்வின் நபி என்ற ஒரு செய்திக்காகவா எங்களை விட்டு நிறுத்தினாய்? இவ்வளவு பேருக்கு மத்தியில தப்பல்ல யா முஹம்மது தான், முகமதே உனக்கு நாசம் உண்டாகட்டும். யாரு? அபூ லஹப் சொன்னான்ல, மண்ணை ஒரு கையில அள்ளி போட்டாங்க, ஒரு கையில அள்ளி மண்ணை அள்ளி ஒரு கையில போட்டாங்க. அந்த சூரா பாருங்க, தப்பத்தி எதா சூரா, தப்பத்தி எதான்னா இருக்கும். ஒரு கையில தான் அள்ளி மண்ணை போட்டான். அல்லாஹ் சொன்னா ஒரு ரெண்டு கை நாசமா போட்டது, அல்லது ஒரு கை மண்ணெண்ண கை நாசமா போட்டா பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு உச்ச கோபம். நபி எப்படி பேசுது, ரொம்ப கோபத்துல வந்து அல்லாஹ் சொன்னா ஒரு ரெண்டு கை மோசமா போகட்டும், நாசமா போகட்டும், நீங்க நாசமா இருக்கா, அப்பளவு நாசம். ஏண்டா திருந்தலான்னு நினைச்சிருந்த அந்த கூட்டத்தை கலைக்கிறது ஒருத்தர். நீங்க பாருங்கள, முத்தலாக்கு விஷயத்தை ஏதாவது ஒரு கொண்டு வருவாங்க, அதுக்கு வழக்கு பார்த்தா 3 பொண்ணாதான் இருக்கும். யாராவது 2 பேர் 1 பேரை வச்சுனா மொத்த உம்மத்தையே சீர்குலைப்பாங்க. மொத்த பேர் இல்ல, 1-2 பேர் தான் வச்சு மொத்த உம்மத்தை சீர்குலைப்பாங்க. அபூ லஹப் மொத்த பேர் இஸ்லாத்துக்கு வரத ஒத்தனா எடுத்துக்கிட்டான். இல்லடா, அவன் மட்டும் வாயை ஓடிக்கிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி கேட்டிருப்பாங்க, முஸ்லிமா இருப்பாங்க எல்லாரும். அல்லாஹ் நாடியது இல்லை. நான் அதை சொல்ல வரல, இந்த செய்தியை நிறைய கேட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா தப்பத்தி எதா சூராவை இறக்கினார். குர்ஆன்ல இல்ல, ஓதுறோம் இல்ல, என்ன வரைக்கும் தெரியுமா? உலகத்துல யாரு பேரை சொல்லி குர்ஆன்ல இறக்கப்படல, திட்டி புகழ்ந்து செய்தலில்லா பேர் இருக்கு, திட்டி யார் பேரும் தனிப்பட்ட பேர் வருது. அபூ ஜஹல் பேர் குர்ஆன்ல வந்திருக்கா? நம்ம உம்மத்துல அப்படி யார் பேரும் வரல. முன்னாடி வாழ்ந்த ஃபிரௌன், காமான், சில பேர் வருது, காரூன் பேர் வருது. ஆனா நம்ம உம்மத்துல யார் பேரும் வரல. அப்படி வந்த ஒருத்தன் அபூ லஹப் தான். என்னடா அபூ லஹப் மட்டும் சொல்லல, வப்ராத்து ஹம்மாலத்துல ஹதபட வருது. அவன் பொண்டாட்டி, அவன் மனைவி விறகு சுமந்துக்கிட்டு போகக்கூடிய வழி. விறகு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எரிக்கிறதுக்கு தானே. அப்ப ஊரெல்லாம் போய் நபியை பத்தி தப்பா பத்த வைக்கிறா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஊரெல்லாம் போய் நபியை பத்தி தப்பா பத்த வைக்கிறா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரா இறங்கிருச்சு. யார் ஃபேமிலியை விமர்சனம் சபித்து அபூ லஹபைய அவருடைய மனைவி சபித்து இறங்கிருச்சு. என்ன தெரியுமா? அல்லாஹ் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் பாருங்க. அவனுக்கு 6 பிள்ளைங்க. அபூ லஹபுக்கு 6 பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. உலகத்துல இவனை விட சபிக்கப்பட்டவன் யாரும் கிடையாது. அபூ ஜஹல் தான் மோசமானவன். ஆனா அபூ லஹப் பேர் தான் குர்ஆன்ல இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குர்ஆன்ல ஒருத்தர் பேர் சபிக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்கு ஈமானே கிடைக்காது, அவன் தலையில நின்றால் கிடைக்காது. இந்த ஆயத்து வந்ததுக்கு அப்புறம் அபூ லஹப் வாழதான் செஞ்சான். இந்த ஆயத்து வந்ததுக்கு அப்புறம் அபூ லஹப் வாழ்ந்தாங்க.
வாட்சியவங்க முஸ்லீம் ஆயிருக்கணும்ல, முடியாது. குர்ஆன் வந்துருச்சு, ஆனால் முடியாது. சரி வாங்க, 3 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை துர்கா, இஸ்ஸா, சாலிதா, 3 பொம்பளை பிள்ளை. அது ஆம்பளை பிள்ளை உத்தபா, உதைபா, மாத்தபா, 3 ஆம்பளை பிள்ளை. இல்ல ஒருத்தன் உதைபுங்கிறவன் மட்டும்தான், உதைபாங்கிறவன் மட்டும்தான் அவ்வளவு மாதிரியே மோசமா சேர்த்து போனோம். சரி, இது 5 பிள்ளையும் முஸ்லீம் ஆகிட்டாங்க. 5 பிள்ளைங்களும் முஸ்லீம் ஆகிறாங்க. எப்படி இருக்கும் யோசிப்பாரு. இது என்ன அதிசயம் இல்லையா? அல்லாஹ் நாடி முஸ்லீம் ஆகிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு, அவங்களுக்கு தெரியுமா? தான் வாப்பா அபூலஹபை பத்தி பேசப்பட்டிருக்கு, உம்மா தான் உம்மாவை பத்தி சூராவுல சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். தெரிஞ்சு முஸ்லிமானதுக்கு பிறகு கொஞ்சம் கூட அவங்களுக்கு அதுல ஒரு நெருடல் வந்துச்சா, அவங்களும் அந்த சூறாவை ஓததானே செய்யணும், அந்த சூறாவை அவங்களும் பின்பற்றதானே செய்யணும். என்ன ஓதுவாங்க? தப்பத் யதா அபீ லஹப். அவங்களே என்னதான் சொல்லணும்? அவங்க வாப்பானா, துர்ராவுடைய வாப்பானா, இஸ்ஸாவுடைய வாப்பானா, ஹாலிதாவுடைய வாப்பானா, அவ அந்த சூறாவை ஓதுறதாங்க அவங்க எப்படி ஓதிருப்பாங்க? தப்பத் யதா அபீ லஹப். தான் வாப்பாவுக்கு வாப்பாவோட 2 கை நாசமா போட்டு ஓதிருப்பாங்க. எவ்வளவு தெரியுது பாருங்க. குர்ஆன் ஒருத்தரை ஈர்த்து விட்டால் வாப்பா கண்ணுக்கு தெரியாது, உம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதே சூறா தான் வாழ்நாள் முழுக்க அவர்கள் ஓதி இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. ஒரு சூறா ஒருத்தர் நிராகரிச்சாருன்னா அவர் முஸ்லிம் கிடையாது, அவர் முஸ்லிம் அல்ல. அப்ப அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்தார்கள் என்ற இந்த சூறாவை முழுமையாக அமல் செய்திருப்பார்கள். குர்ஆனுடைய சக்தி அப்படிப்பட்டது. ஒரு முஸ்லிம் ஆகிட்டா குர்ஆன் அவர்களை அப்படியே பிடிச்சி இழுத்தும். குர்ஆன் ஓதும்போது இந்த சூறா மட்டும் நாயகமே தூக்கிருக்குன்னு சொன்னாங்களா? நீங்க வாப்பா அம்மா பேர்ல இருக்குது இந்த சூறா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன்னு வந்து சொன்னாங்களா? சொல்லலையே. குர்ஆனுடைய சக்தி, குர்ஆனுடைய ஆச்சரியங்களில் ஒன்று இருக்குது. அபிஜையில் இருக்கிறாங்க, அபிஜையில் முஸ்லிமா முதல்ல படம் முஸ்லிம் இல்லாமலேயே முதல்ல போயிட்டாங்க. அவங்க மகனார் முஸ்லிம் ஆயிட்டாங்க, இக்ரிமா இருக்கு. அவங்க மகனார் முஸ்லிம் ஆயிட்டாங்க. அவங்க மகனார் தெருவுல மதீனாவுல தெருவுல நடந்து வந்தா சில பேர் பேசிக்குவாங்க, யாரு தெரியுமா? மோசமான ஒருத்தருடைய புள்ள. ஏன்னா அபிஜையிலே ஃபிரௌன் ஆதிகில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஃபிரௌன் இந்த உம்மத்துடைய ஃபிரௌனோட அபூஜஹல் சொன்னாங்க. அவங்க நடந்து வரும்போது மகனார் முஸ்லிம் இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க நடந்து வரும்போது பாப்பா போத்தா போயிட்டாங்க. அவங்கள நினைச்சு சொல்லுவாங்களா, இவரு அவருடைய புள்ளதானே, இஸ்லாத்துடைய இறையுடைய புள்ளதான், அபூஜஹலுடைய புள்ளதான். சொல்ற துடிச்சு போயிடும், சொல்ற அப்படியே துடிச்சு போயிடும். யாருக்கு? கடைசி வரை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அப்பாற்பட்டு நின்றவர். ஏன் இந்த நுபுவத்தை மண்ணுக்கு மேலே வளர விடாமல் குடிதோண்டி புதைப்பேன் என்று சொன்னார் அபூஜஹல். அவன் பேரை சொன்னோனே மகனார் கொஞ்சம் கூனி குறுகி போறதுனால முஹம்மது ரசூலுல்லாஹ் உடஞ்சு போயிட்டாங்க. சொன்னாங்க, மௌத்தானவருடைய பேரை சொல்லி விமர்சனை செய்து உயிரோடு இருக்கிற ஒருத்தரை நீங்க சஞ்சலப்படுத்துறாதீங்கன்னு சொன்னாங்க. அபூஜஹலை விட மோசமான யாருக்கு இருக்கு? அவன் பேர் சொல்லி இக்ரிமாவுடைய மனசை சஞ்சலப்படுத்த வேண்டாம். இவங்களும் பாதிமானம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க. ஆனா என்ன ஆட்சி பின்னால் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தன் நெஞ்சையை தூக்கி காட்டியவர்கள் இக்ரிமாவுக்கு என் நெஞ்சையை நான் கொடுக்கிறேன் வந்து விட்டார்கள். பல போர் வளர்த்து அபூஜஹலுடைய மகனார். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அதிசயங்கள், வினோதங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் தான் குர்ஆன் என்பது. குர்ஆன்ல பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சூரத்துல் பக்ராவுல நிறையவே பேசுவாங்க. அதில் 57வது வசனமாக அந்த சூராவில் இடம்பெறுகிற வசனம், வல்லல்லா அலைக்குமுல் கமாம், உங்கள் மீது மேகத்தை நாம் நிழலெடுக்க செய்தோம். மேகத்தை அல்லாஹ் தஆலா அவங்க நடந்து போன மேகங்கள் நிழலெடுக்க செய்யும்.
கொடை பிடிக்கிறது யாரு? நல்லவங்களுக்கு தான் கொடை பிடிக்கும். பரிசுரவர்கள் நடந்து போனா மேல மேகங்கள் குரல் பிடிக்கும். அடுத்து சொல்லுகிறான், வஅன்சல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, வானத்திலிருந்து மண்ணு செல்வாங்கிற உணவை இறக்கி வைத்தோம். யாருக்காச்சும் வானத்திலிருந்து வருதாங்க? நம்ம தானே உம்மத்திலே சிறந்த உம்மத்து தான். வானத்திலிருந்து மண்ணு செல்வா வருதா? நம்மளுக்கு மண்ணு செல்வாவை இறக்கி வைத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் கொடுத்து சொன்னா, நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து சுத்தமானதை நீங்கள் சாப்பிடுங்கள். சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கு. வமா வலமுனா, நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், நமக்கு தீங்கு செய்து விட வேண்டாம். வலாக்கின் காரணம் புசுமியதற்கு, நமக்கு நீங்க தீங்கு செஞ்சா அது நமக்கு வந்து சேராது, அது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கு சொல்லி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏதாவது அவர்கள் நமக்கு ஒன்று செஞ்சா அது அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, அவர்களுக்கு அவர்களே தீங்கிழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இதுல அல்லாஹ் ஃபிரௌன்ட மாட்டிட்டு இருக்காங்கல்ல, ஃபிரௌன்ட பனிசேவர்கள் மாற்ற வரைக்கும் தௌஹீதாக இருந்தாங்க. தௌஹீதாக ஒன்றுபட்டு இருந்தாங்க. ஒன்னால ஃபிரௌன கடவுளா இருந்தது இல்லை. அவங்க ஃபிரௌன் எல்லாம் கடவுளாக இருக்கிற 6 லட்சம் பேருக்கு எகிப்துக்குள்ள போகும்போது 83 பேர் எவ்வளவு மைனாரிட்டி. 83 பேர். யூசுப் நபி தான் இங்க அரசர். யூசுப் நபி அரசரா இருக்கும்போது உள்ள நுழையிறாங்க 83 பேர். பின்னால் மூசா நபி கூட்டிக்கிட்டு வரும்போது 6 லட்சம் பேர். இவ்வளவு வளர்ந்துட்டாங்க. நிஜாத்தி ஆயிட்டாங்க. அந்த ஊர் மக்களை விட நிஜாத்தி ஆயிட்டாங்க. அத்தனை பேரும் ஃபிரௌன கடவுளை எடுத்துக்கல. எதிரிகிட்ட இருக்கும்போது கூட ஒழுங்கா இருந்தாங்க. ஒரு நபிட்ட வந்தோட எப்படி இருக்கணும்? சரி ஆரம்பிச்சாங்க. கடலை கடந்து கூட்டிட்டு வந்தாங்க. மூசா 6 லட்சம் பேர் பார்க்கதான் செய்யறாங்க. பின்னாடி வந்து 10 லட்சம் பேர் அதே கடல்லே சாவுறான். என்ன செஞ்சாடா? ஃபிரௌனை சாகடிச்சிட்டு அவன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கடல்ல மிதக்க வைக்கிறான். அந்த மக்களுக்கு ஃபிரௌன் அப்படி ஒரு பயம். நைட்ல கூட தூக்குனா ஃபிரௌனை நினைச்சே பயந்துருவான் கனவுல. அப்படி ஒரு சர்வதிகாரி. அந்த பயத்தை போக்குறதுக்காகவே கடலை தாண்டி போனதுக்கு அப்புறம் கூட திருப்பி பார்க்கலாம். எவ்வளவு பயம் இருக்கு. இந்த பயத்தை துடைக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? இவ்வளவு ஆர்வம் செஞ்சானா ஃபிரௌன் போட்டு அந்த சட்டையை அப்படி மிதக்க வைக்கிறான் ட்ரெஸ். பாருங்க, உங்களை ஆண்டவன் சொன்னானே செத்து போயிட்டான். கடலோடு கடலா போயிட்டான். அவன் ட்ரெஸ் மிதந்துட்டு அல்ல காட்டான். எல்லாம் பார்த்தான். இந்த அற்புதங்களாம் பார்த்தான். போனதுக்கு அப்புறம் அங்கே போய் சிலையை செஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் முந்தைய வரலாறு சொல்லிட்டோம். சிலையை செஞ்சுட்டு மூசா நபி தௌராத் வேதத்தை வாங்கிட்டு 8 கட்டளைகளையும் 10 கட்டளைகளையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்ப இந்த செய்தி கேட்டோன்னே மூசா ஆர்டங்களை கேட்பாங்க, ஏன் இப்படி இப்படி இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க? இவங்களை இந்த செய்தியை நான் கட்டுப்படவே இல்லை. இவர்கள் பேச்சு கேட்கவே இல்லை. அப்புறம் ஏன் உங்களோட இருந்தனா? இவங்களோட இல்லைண்டா. இந்த பிளவை 2ஆக்கிட்டே நீங்க சொல்லிடுவீங்க. இந்த கூட்டத்தை 2ஆக்கிட்டே நீங்க சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களோட இருந்தேன்னு சொன்னேன். சரி, இந்த சிலையை செஞ்சா பார்த்தீங்கன்னா சாமி கூப்பிட்டேன். அவனை கூப்பிட்டு மூசா நபி கேட்டாங்க, ஏன்டா இந்த வேலையை பண்ணலாம்? ஏன் இந்த வேலையை பண்ணலாம்? அவன் சொன்னா, நீங்க பாட்டுக்கு அங்கே போயிட்டீங்க, நீங்க எங்களுக்கு சும்மாவே இருக்கணும். சும்மா இருக்கக்கூடாது பண்ண சில பேர். சும்மா இருந்தா வில்லங்கமாயிருக்கும். ஏதாவது ஒரு வேலையில இருக்கணும். சும்மா மட்டும் பாவமா எங்க வந்து பாருங்க. சும்மா இருக்கிறதுல பாவம் தப்பெல்லாம் அங்கதான் நடக்கும். அவன் சொன்னா, 6 லட்சம் பேர் சும்மா இருந்தோம், போர் அடிச்சு சும்மா இருந்தோம், எதையாவது செய்யணும்னு தோணுச்சு, இதை செஞ்சேன். எப்படி பொம்மை செஞ்சேன், ஏதாவது செய்யணும் போல தோணுச்சுட்டான். யார்? இந்த சாமி இருக்கிறார். அப்புறம் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். அவங்களே கொலை செய்யிருக்கிறான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கொலையில் 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த செய்தியை பார்க்கணும். அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? தௌராத்தை எடுத்துக்கிறோம். தௌராத்தை எடுத்துக்கிறோம்னா இல்லையா? அவங்க சொன்னாங்கன்னா, நாங்கள் தௌராத்தை நம்புறதா இருந்தால் அல்லாஹ்வை பார்க்குறேன்.
ஏற்கனவே மூசா நபி அல்லாஹ்வை பார்க்கட்டப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பார்த்துறேனே, என்னையெல்லாம் உங்களால பார்க்க முடியாது, பார்க்கிறதா இருந்தா என்னுடைய ஒழுக்கீற்றை அந்த மலையை மேல் இறக்கி வைக்கிறேன், அப்போதும் பாருங்க. நீங்கள் அதை பார்த்து விட்டு இதை பார்க்கலாம். அப்போ மூசா நபி அது முடியாம போச்சுங்கிற வரலாறு நமக்கு தெரியும். இவங்க சொன்னாங்க நாங்க நம்ப முடியாது, இந்த வேதத்தை நாங்க எடுத்துக்கிறதா இருந்தா அல்லாஹ் நாங்க பார்க்கணும். அப்படியா? உங்கள எல்லாரும் கூட்டி போக முடியாது. ஒரு முக்கியமான பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கும். செலக்ட் பண்ணியாச்சு. அவங்கள செலக்ட் பண்ண ஒரு சில பேரை கூட்டிட்டு மூசா நபி இந்த மலைக்கு வந்தாங்க. மூசா நபி அல்லாஹ்வோடு பேசுறது ஒரு காதால கேட்டாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும்போது எங்களுக்கு அதை காதுல கேட்க வைக்கன்னு சஹாபாக்கள் சொல்லல. ஆனா அவங்க சொன்னாங்க நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும். அல்லாஹ் மூசா நபியோட உரையாடுற சத்தத்தை கேட்க வச்சான். கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்களாம் சத்தம்லாம் கேட்குது, ஆளுதான் காதல்ல அப்படின்ட்டாங்க. இந்த கொழுப்பு ஃபிரௌன் எப்படி பேச முடிஞ்சிச்சா, சாப்பிட முடிஞ்சிச்சா, ஒழுங்கா தூங்க முடிஞ்சிச்சா, பாத்ரூம் போக முடிஞ்சு, கழிவுகள் அடிக்கிட்டு இருந்தாங்க, சாணங்கள் அடிக்கிட்டு இருந்தாங்க, குப்பைகள் அடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பகுதியில. இவ்வளவு ஆபத்துக்கு பிறகு வந்து எல்லாம் பார்க்கலையே அப்படின்னா சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு இவரோட எல்லாம் போவாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் சொன்னான், சரி வர மாட்டாங்க இவங்கள, மலையை தூக்கி இருக்கு, மலையை தூக்கி இருக்கு, மலையை தூக்குறோன்னு அந்த மயக்க போட கீழே விடுகிறோம். கீழே விட்டோடனே மொத்தம் போயிட்டாங்க. மூசா நபி கவலை சும்மாவே அங்கே ஏழாயிரமா இருப்பாங்க. இப்போ மூத்தாகிட்டு உள்ள போனா உள்ள இருப்பாங்களா, எல்லாமே காப்பாத்துவேன்னு துவா செஞ்சாங்க. காப்பாத்து எப்படியா காப்பாத்து. மூசா நபியினுடைய வேண்டுதல் கிடக்க அல்லாஹ் தஆலா காப்பாத்தினான். அல்லாஹ் நேத்து போன வாரத்தினுடைய ஆயத்துல சொன்னான், சுப்ப பாசனாக்கும் பிப்பாடி மௌத்திக்கும், உங்கள் மௌத்துக்கு பிறகு உங்களை நாம் எழுப்பினோம் என்றான். மூத்தாகி எழுப்பினது அவ்வளவுதான். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைங்க, என்னையை கடந்தும் அந்த நேமத்தை செஞ்சான். எந்திரிச்சிட்டாங்கல்ல, என்ன செய்யணும்? சரி இனி நாங்கள் தௌலாத்தை எடுத்துக்கிறோம் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் முன்னாடி சரி திரும்பி போயிட்டு மூசா நபி போய் தௌலாத்தை கொடுத்தோன்னே இருங்க, எங்களால் முடிஞ்ச அளவு எடுத்துக்கிறோம். தெரியுதா? எது எது எங்களால் முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கிற முடியும்ட்டாங்களா? அப்பதான் அல்லாஹ் தஆலா மூசா நபியை திரும்ப ஜிப்ரீல் இறக்கி திரும்ப மலையை தூக்கி மேல தூக்கணும். நீங்க முழுசா எடுத்துக்கிறீங்களா இல்லையா? மலையை தூக்கி கீழே போட்டுருக்கோம் தலைக்கு மேல. அப்புறம் தான் நாங்க எல்லாரும் நம்புறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தௌலாத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் மூசா நபி அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பலஸ்தீன் தன்னுடைய பயணத்தை தொடர்றாங்க. தீங்கிற பாலைவனத்துல போயிட்டு இருக்கிறாங்க. தௌலாத்தை கொஞ்சம் கையில வாங்கினாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிறோமா இல்லையா, ரொம்ப அநியாயம் சொல்லுவாங்க. உங்க ரப்பட்ட எங்களுக்கு ரொம்ப தாமமா இருக்கும். பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க, உங்க ரப்பும் உங்க ரப்பும். அப்ப அவங்களுக்கு யாரு குர்ஆன் ஆயத்துல பார்க்கலாம், அவங்க பேசுறது மூசா நபி பேசுறது உங்க ரப்பும். நம்மளாம் ரப்பனா தானே துவா செய்யறோம். உங்க ரப்பட சொல்லி தாகமா இருக்கு தண்ணி தாங்க அப்படின்னு உடனே மூசா நபி அதையும் பொறுத்துக்கிட்டு கேட்டாங்க. அல்லாஹ் வந்து அவங்க கைத்தறிய அந்த பாறையில அடிங்கன்னு சொல்றாங்க. ஃபத்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத் ஐனா, 12 ஊற்றுகள் நீர் ஊற்றுகள் வந்து குடிச்சாங்க. தண்ணி மட்டும் கொடுத்தா எப்படி அப்படின்னா, தண்ணி மட்டும் கொடுத்தா எப்படி, என்னப்பா செய்யணும்? ஒரே வெயிலா இருக்குது. கொஞ்சம் நிழல்ல பாலைவனத்துல வெயில் தானே இருக்கும், நிழல்ல போகணும். எல்லாம் மேகத்தை கொண்டு போய் நிழல் கொடுக்கணும். எந்த உம்மத்துக்கு இப்படி நடந்திருக்கு யோசிப்பாரு. சரி எல்லாம் சரியாயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட விட்டாங்க. அல்லாஹ் தஆலா மண்ணு செல்வாக்குல கறி ஐட்டத்தை இனிப்பு ஐட்டத்தை கொண்டு வரோம். காணை கறி நல்ல அது சொந்த வேறதே சாப்பிட உழைக்கலாம். எதுக்கு ஓடுறோம்? காலையில ஓட்டல எதுக்கு? 8 to 10 மணிக்கு பாருங்க, ரோட்லயே வண்டி ஓட முடியாது. எல்லாம் எதுக்கு? சாப்பாடு உணவு குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக இதுக்காக தான் ஓடும். அவங்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு கொடுக்கல, சாப்பிட தோணா வேணாம் சாப்பாடு கொடுக்கும். எல்லாம் சொல்லி சேர்த்து பண்ணி வைக்காது, எடுத்து வைக்காதீங்கன்னா இல்லையா? எடுத்து வைக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்துச்சு.
எப்ப எடுத்து வச்சாங்களோ அப்பவே தண்டனை வந்துடும். சொன்னதெல்லாம் மீறினாங்க, எடுத்து வைக்காதீங்கட்டாங்க செஞ்சா. இந்த மாதிரி உணவை யார் சாப்பிட முடியும்? வந்து சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு செய்த நிஅமத்துக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க பல இடங்களில். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த மந்தி சர்வாரி சாப்பிட்டுட்டு அவங்க பாலைவனத்தில் போகும்போது சொன்னாங்களா, ஒரே இதை சாப்பிட்டு போர் அடிக்குது, வேற எதுவும் ஐட்டம் அப்படின்றது வர வைக்க முடியுமான்னு. வேற ஏதாச்சும் வேற என்னப்பா வேணும்? இந்த கீரை, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. செய்வத்தில் உள்ள இல்லாத அந்த ஐட்டங்கள் இருந்தா பகலிகா, வனிதாயிகா, உபூபிகா, வானசிகா, பருப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறக்கி வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. இப்படி வரல. அப்பதான் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுத்துருக்கான். அதான் அல்லாஹ் சொல்லுவான் வசனம் 58 அல்லாஹ் அந்த தௌராத்தை கையில கொடுத்துட்டு சொன்னா, இதுக்குள்ள நாம் சொல்றோம் உதுகுலு ஹாதில் கரியா, இந்த ஊருக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றோம். அந்த பட்டணத்துக்குள்ள போங்க, ஃபகுலு மின்ஹா ஹைது ஷி'தும் ரகதா, விரும்பிய சாப்பாடை சாப்பிடலாம். அது ஊருக்குள்ள போய் வதுகுலுல் பாப, ஊருக்குள்ள நுழையும் போது சுஜ்ஜத பணிந்து போகும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒன்று சொல்லும் போது செய்யணும். அது நம்ம யோசிக்க கூடாது. இந்த உலகம் சோதனை உலகம் தான், அப்படிதானே? சொர்க்கத்துல கூட அல்ல ஆதரவிட்டு இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. சொர்க்கத்துல என்னங்க தடை? சொர்க்கம் எல்லாமே சுகம் தானே. ஆனா சொர்க்க வாழ்க்கையை பெற்ற ஆதரவிட்ட இந்த மரத்துக்கு போகாதீங்கன்னு தடைய முடியும். ஏன் தடைன்னு ஒண்ணு ஏன் வச்சிருக்கிறாங்க? அல்ல அதை நம்ம செய்யறோமா இல்லையான்னு பார்ப்பான். இந்த உலகமே சோதனை உலகம். வட்டி வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப வட்டி ஏன் படைச்சான்னு சொல்லக்கூடாது? மதுச்சாராயம் குடிக்கக்கூடாது, அப்புறம் ஏன் அல்ல அதை படைச்சான்னு இருக்கக்கூடாது? படைச்ச நோக்கமே ஒரு பொருளை கண்ணுக்கு முன்னாடி காட்டி இதை செய்யாதே என்று அல்லாஹ் சொல்லுவான், நாம் செய்யக்கூடாது. சொல்லும் போது நாம் செய்யக்கூடாது. இது சோதனை. இதுக்காக தான் அதை படைக்கிறது. வட்டி தானே ஹராமோ, தொழில் ஹராம் தானே. மதுசாராயம் தானே ஹராமோ, பழரசம் எல்லா ஜூஸ்களும் ஹலால் தானே. வேலை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்களே, வினையினா அல்லாஹ் பார்ப்பான், விளைவுகளை பார்க்க மாட்டான். நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலை தான் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப நம்மளுடைய செயலை கரெக்டா இருக்கும். அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னா இப்படி போங்க, காரணம் தேவைப்படாது, படிச்சு போங்கன்னு சொன்னான். அவங்க ஃபிரௌன் எப்படி இருந்தவங்க? நில்லுடா நிற்பாங்க, உட்கார்ந்தா உட்காருவாங்க. அந்த கூட்டாது அல்லாஹ் சொன்னா நீங்க படிச்சு போங்கன்னு சொன்னோடனே அதை செய்யல. அவங்க தவண்டு போனோம். இப்படி இழுத்து போவாங்க. கால் நடக்க முடியாது. வயசானவங்க தவண்டு போவாங்க. அந்த மாதிரி சேட்ட அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நடக்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ள போக சொல்லிக்கிட்டு போங்க. எங்கள் பாவ சுமையை நாங்கள் எங்களுக்கு நீக்கட்டும், எங்க மேல இருக்கிற பாவ சுமையை எல்லாம் எங்களை விட்டு போகட்டும் இப்படி சொல்லிட்டு போங்க. உங்களை நான் மன்னிப்போம். இத்தத்துன்னு சொன்னா இத்தத்துன்னு சொல்றோம். அல்லாஹ் சொல்றது இத்தத்துன்னு, அவன் சொன்னது இத்தத்துன்னு. அது என்ன அர்த்தம் இருக்குலாம் தெரியல. இத்தத்துன்னா பாவ சுமை குறைகிறது. இப்படி சொல்லிட்டு போடா உன் பாவத்தை மன்னிச்சுறேங்கிற அல்லாஹ். அவன் சொன்னா கோதுமைன்னு சொல்லிட்டு உள்ள போன. இதுல எதுவும் இருக்கா? ஆக எதையாவது மாற்றி சொல்லணுங்கிறதுக்காக இத்தத்துன்னு சொல்லிட்டு உள்ள போன. சத்தாயா உங்களுடைய பாவத்தை நம்ம மன்னிக்கிறோம். நீங்கமா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா பாவத்தை மன்னிக்கிறோம். வசனசீதுல் முஹ்சினீன், நல்லவர்களுக்கு நன்மை செய்வோருக்கு அதிகமாக கூலி தருவோம்னு அல்லாஹ் சொன்னார். செஞ்சாங்களா? அந்த பலஸ்தீன மண்ணில தீர்க்க பாலைவனத்தில் அதெல்லாம் செய்யவே இல்லை. என்ன செஞ்சாங்கிற அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஃபபத்தலல்லதீன மலமு, அக்கிரமக்காரர்கள் கௌலன் கைரல்லதீ கீல லஹும், அவர்களிடத்தில் என்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அது அல்லாத வார்த்தைகளையே சொல்லி
மாற்றி சொன்னார்கள். எதை சொன்னோம் அதை அப்படியே மாற்றி. நம்ம ஒரு புள்ளட்டு நம்ம பையன்கிட்ட கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா அவன் வேற எங்கேயே போயிட்டு வந்தா நம்மளுக்கு கோவம் வருவாரு. படைச்சவன் இதை செய்யன்னு சொன்னா ஏதோ ஒன்று செய்யறதா பரவாயில்ல, அவர்கள் சொல்லுவதெல்லாம் செய்யல. ஆனால் ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுவார். அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம், மூசா நபியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமு, அக்கிரமக்காரர்களுக்கு நாம் இறக்கி வைத்து விடுவோம், ரிஜ்ஸம் மினஸ் ஸமாயி, வானத்திலிருந்து வேதனை இறக்கி வைத்துருவோம் என்று அல்லாஹ் சொன்னார். பிமா கானு யஃஸுகூன், அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை தந்தோடு சொல்றாங்க. என்ன வேதனை வந்து தெரியுங்களா? பாலைவனத்தில் இருந்தவங்க எந்த ஊருக்கு போட்டு கடலை கடந்து வந்தாங்களோ அந்த ஊருக்கு அவர்களால் போக முடியும். கடலை 5 நிமிஷத்துல கடந்துட்டாங்க. கடல் தானே தடை, பெரிய கடல் தானே தடை, கடலையே அவர்களால் கடந்துட்டாங்க. கடலுக்கு எப்பால் வந்தவர்கள் ஊருக்கு போக முடியும். தீங்கிற பாலைவனத்திலேயே அலைஞ்சாங்க. நாடு இல்லாம, முகவரி இல்லாம, அட்ரஸ் இல்லாம இப்படியே திரிச்சாங்க. காலையில எந்திரிச்சு பயணத்தை தொடங்கினா மாலையில அதே இடத்துல வந்து இருப்பாங்க. காலையில திரும்ப பயணத்தை தொடங்கினா எவ்வளவு தூரம், ஒரு 100 கிலோமீட்டர் போயிருப்பாங்களா, தூங்கினாங்கன்னா திரும்ப தொடங்கின இடத்துல வந்து கிடப்பாங்க. இப்படி எந்த சோதனை மாதிரி அல்லாஹ் சோதனை. இதே பலஸ்தீன் பள்ளி அவர்கள் போட வேண்டும் என்று பல முறை அவர்கள் போராடி முடியாமல் போனது. சொந்த ஊருக்கு போக முடியல, தவித்துக் கொண்டிருந்தார்கள். சோதனை அல்லாஹ்வுடைய பலஸ்தீனுடைய பூமி இருக்கிற ரொம்ப அற்புதமான பூமி. பல நபிமார்கள் வந்து போன பூமி அது. பல வரலாறுகளுக்கு சொந்தமான பூமி இல்லையா? சாதாரண பூமி கிடையாது அந்த ஊர். எத்தனை நல்லடியார்களை கொண்டு வந்து நிறுத்திய பூமி. அந்த ஊர்ல எப்படி நடந்துட்டோம், அந்த ஊர் நல்ல இடத்துக்கு போனா இன்னும் நல்லவா இருக்கும். எங்க ஒரு சில தப்புகளை தெரியாம செஞ்சிருவோம். உங்களாக்கு போறோம், மஜ்ஜிக்கு போறோம், அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறோம். சில பேருக்கு தெரியாத நம்ம ஒரு பழக்கத்துல பீடி குடிக்கிற பழக்கத்துல வச்சுக்கிறதுல கூடாது, குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறேங்க. உங்களாக்கு போறாரு, மஜ்ஜிக்கு போறாரு, அதை நிறுத்தி வந்து என் பழக்கம் நான் அதை தான் குடிப்பேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது புனித பூமி, சாதாரண பூமி கிடையாது, பாக்கியம் நிறைந்த பூமி. அதனாலதான் அதுக்கு மக்கத்தில் முக்கரமான் தானே சொல்றோம், மதீனத்துல் முனவ்வரான் தானே சொல்றோம். அவ்வளவு பாக்கியம் பொருந்திய பூமி, அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அந்த இடத்துல ரொம்ப பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அழகான பூமி பலஸ்தீனுடைய பூமி. எவ்வளவு சிறப்புக்குரிய பூமி. அல்லாஹ்வுடைய சொல்லை மீறுவோம், அல்லாஹ்வுடைய சொல்லை மீறுவோம், என்ன சொல்லி சொன்னாலும் மீறினார். அதனால தண்டனைகளை அவர்கள் பல ஆண்டுகளாக பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய சொல்ல மீறாத மக்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள்? ஒரு சில பேர் அதில் இருந்திருக்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. நல்லவர்களுக்கு வேதனை கெட்டவர்களோடு சேர்ந்து வரத்தானே செய்யும். ஆனா அதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நினைக்கிறோம். மூசா நபியும் அவங்க அலையும் போது கூட தான் இருந்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட தான் இருந்தாங்க. ஆனா அந்த வேதனை, அந்த கஷ்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கணும். யார் அந்த சொல்லை எடுக்கலையோ அவர்களுக்கு அந்த அல்லாஹ் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள்ல அபூ உபைதான்னு ஒரு பெரிய சஹாபி, மாஷாஅல்லாஹ். அவரை பத்தி சொல்லணும்னா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அமீன் ஒரு பட்டம் இருக்குதோ இந்த மாதிரி இந்த உம்மத்துடைய அமீன் யாருன்னு கேட்டா அபூ உபைதா, உபைதத்துடைய ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரசூலுல்லாஹ்ட்ட நஜ்ரான்ல 2 பேர் வந்தாங்க. நாயகமே, எங்க ஊர்ல வசூல் பண்ண பொருளெல்லாம் ஒரு ஆள் கொடுத்து விடுறோம், பொருளாதாரம் நம்பிக்கையான ஒரு ஆளை எங்களுக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க. அனுப்பி வைக்கிறேன். நம்பிக்கையாளர், ரொம்ப நம்பிக்கையாளர், மிக உறுதியான நம்பிக்கையாளர் அனுப்பி வைக்கிறேன் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை சஹாபாக்கள் நாம் அனுப்பி வைக்கப்பட மாட்டோமா? பொருளை இருக்கல்ல, முகமது ரசூலுல்லாஹி பொன்னான அந்த வார்த்தைக்கு சொந்தமாக ரசூலுல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு சொல்லிட்டாங்க. மறுநாள் பொழுது வெளியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கும் யா அபா உபைதா, அபூ உபைதா அவர்களை எடுத்து செல்லுங்கள் என்றார். அந்த அளவுக்கு அபூ உபைதா எல்லாம்
இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏன் நம்பிக்கையாக, இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் நம்பிக்கையாக, அது பண்ணுவாங்க. அபூ உபைதா இது சொல்லணும்னா 10 அஷ்ரத்துல் முபஷ்ஷரீன் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு ஒரே ஷிஃப்ட்லயே ரசூலுல்லாஹ் ஒரு 10 பேரை சொன்னாங்க. அப்பறம் தனித்தனியா சொல்லிக்கிறாங்க, ஒரே ஷிஃப்ட்ல அவங்களுக்கு அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கத்துக்கு சீட் வாங்கின 10 பேர். அதுல ஒரு ஆள் அபூ உபைதா. அபூ உபைதா இல்லாம ஒரு ஆள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் ஆயிட்டாங்க, துவக்க காலத்திலேயே முஸ்லிம், ஆரம்ப காலத்திலே அப்படி போர்ல பதில் போர்ல அவங்க வாள் எடுத்து வீசும்போது வாழை தூக்குவாங்க. ஒரு வயசானவர் வந்து நிற்பார். உடனே கஷ்டமா கண்ணில தண்ணீர் வருமா, உடனே வாழை எடுத்துருவாங்க. திரும்ப எதிரிகள் மோதிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த வயதானவர் வந்து நிற்பார். திரும்பவும் வாழை எடுத்துருவாங்க. திரும்பவும் அவர்கள் போர் சிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப அந்த வயதானவர் வந்தார். கடைசி 3ஆவது தடவை அவரை பார்க்காம வெட்டி விடுகிறார். யார் இந்த வயதானவர்? தன்னை பெற்றெடுத்த தகப்பன். தன்னை பெற்றெடுத்த தகப்பன் போர்களுக்கு 1க்கு 3 முறை வருகின்ற போது அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் நம்பிக்கையாளர். நம்பிக்கையாளர் என்னங்க? அவரிடத்தில் ஒரு செய்தி சொல்ல முடியும், ஒரு ரகசியத்தை சொல்ல முடியும், ஒரு பொருளை கொடுத்து வைக்க முடியும், அவரிடத்தில் எதையும் நம்பி சொல்லலாம் என்று யார் சர்டிபிகேட் கொடுக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் யாருக்கு இந்த வாக்கியம் கிடைக்குமா? ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்வே அந்த பேர் தான் வாங்குறாங்க, அல்லபி. அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. பலஸ்தீன் ஷாம்ல தான் பொறுப்பா இருந்தார். ஷாமை வென்று கொடுத்ததும் அவருக்கு தான். பலஸ்தீனுடைய ரோமர்களுடைய வெற்றிக்கு பெரும் காரணமா இருந்தவங்க தெரியும். அபூ உபைதா ரலியல்லாஹு போர்படை தளபதியாக அவர்களை நியமிக்கும் போது உடனே சொல்லுவாங்க, காலித் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு காலித் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? முன்னிறுத்தினாங்க. காலித் ரலியல்லாஹு தான் தளபதின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல காலித் ரலியல்லாஹு தளபதியாக்கிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அவரை தளபதி ஆக்கியிருக்கிறேன்னா உங்களை விட சிறந்தவர் என்று பொருள் இல்லை, உங்களை விட அவர் சிறந்தவர் என்று நான் நினைக்கவில்லை. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆனால் போரின் தந்திரங்கள் உங்களை விட அவர் தெரிந்திருக்கலாம் என்பதற்காக நான் அவரை தளபதி ஆக்கினேன். உமர் ரலியல்லாஹு பின்னாடி வந்தாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு தளபதி ஆக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலித் ரலியல்லாஹு தளபதி ஆக்கினாங்கல்ல, அந்த போர்க்களத்துக்கு யார் தேவையோ அவங்க ஆக்குறாங்க. அப்போது நான் மாற்றி சொல்லிட்டேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அபூ உபைதா ரலியல்லாஹு தளபதி ஆக்கினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலித் ரலியல்லாஹு ஆக்கினாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, இந்த காலிதை பார்த்து காலிதுக்காக தான் வெற்றி வந்துச்சுன்னு யாரும் நினைச்சிட கூடாது, அல்லாஹ்வுக்காக வெற்றி வந்துச்சுன்னு நினைக்கணும், அதுக்காக நான் காலிதை பதவியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன செய்திகள் அந்த வாரத்துல அவரே சொல்றாங்க நினைக்கிறேன். அதனால வந்து அதுல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் சரி பண்ணுங்க. ஆக என்ன செய்தி சொல்ல வரட்டா, காலித் ரலியல்லாஹு தளபதி ஆக்கிட்டாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப காலித் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க தொழுவை தளபதியா முதல் தொழுவை. அப்ப காலித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் காலிதான எனக்கு எந்த தகுதியும் இல்லை. போருடைய நியதி என்னன்னா, அமீரா இருக்கிறவர் தான் தொலை வைக்கணும். தான் அமீரா இருக்கிற ஒரு கொஞ்சம் கூட சின்ன ஒரு எண்ணம் கூட இல்லை. தன்னை விட அபூ உபைதா ரலியல்லாஹு தான் சிறந்தவர் என்பதை காலித் ரலியல்லாஹு உணர்ந்திருந்தார். தன்னை அபூபக்கர் ரலியல்லாஹு தளபதியா ஆக்கிட்டாலும் சரி, அதனால் நாம் அபூ உபைதாவை விட சிறந்தவராக ஆக முடியாது. நாம் அபூ உபைதாவை விட எத்தனையோ காலத்துக்கு பின்னால் நாம் முஸ்லிமா இருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹின் நெருக்கத்தை பெற்றவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்புக்கொள்ளுச்சு. அதனால் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பகுதியிலே ஷாமில கவர்னர் இருந்தப்ப உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்கள பார்க்க வந்தப்ப பலஸ்தீன்ல வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, ரோம்ல வெற்றி கொள்ளப்பட்ட வந்தப்ப உமர் ரலியல்லாஹு
எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூபைதர் இல்லாட்ட நல்லா இருக்காரு, உங்க வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்ட்டாங்க. ஜனாதிபதி அப்ப உமர் இல்ல ஜனாதிபதி, அபூபைதர் இல்ல கவர்னர் அந்த நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய ஆளுநர், உங்க வீட்டுக்கு வரட்டும். அப்ப அவங்க சொன்னாங்களாம், மமாதா தஸ்ரவுதி, என் வீட்டில் வந்து என்ன செய்ய போறீங்க, என் வீட்டில் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. இல்லை உங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னு உமர் என்ன சொன்னாங்க. ஜனாதிபதி கவர்னர் வீட்டை பார்க்கணும். நீங்க ஜனாதிபதி இருந்தால் கவர்னர் வீட்டில் தானே தக்க வைப்பாங்க, அதான முறை. உங்க வீட்டை பார்க்கணும். அப்ப அபூபைதர் சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அழதான் செய்வீங்க, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க அழதான் செய்வீங்க அப்படின்ட்டாங்களாம். இல்லை நான் பார்க்கணும் உங்க வீட்டை அப்படின்னு. சரி வாங்க, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் ஒன்றத்தையும் காணும், வீட்டில் ஒன்றத்தையும் காணும். ஆளுநர் வீடு, கவர்னர் வீட்டில் ஒன்றையும் காணும். ஒரே ஒரு தட்டு இருக்குது, ஒரு சின்னோட பாய் இருந்துச்சு, ஒண்ணு காணும். பெருசா ஒரு பொருள் இல்லை, சின்ன சின்ன பொருள். அவர் கேட்டாங்களா, ஐயா பார்த்தாவும் உங்க பொருளெல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க, இங்க காணலையே, வேற எங்கேயும் வச்சிருக்கீங்களான்னு. அந்த இடத்துல பொருளெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ஏது பொருள், இதுதான் என் பொருள் அப்படின்னா. எனக்கு ஏது பொருள், என் பொருள் இதுதான் சொன்னாங்க. எந்த யூதர்கள் எந்த பகுதியிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக நடந்து கொண்டார்களோ அதே நிலத்திலே அதே பகுதியிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பாருங்க. இது என் பொருள். ஏமாற்றி விட்டது. உங்களை தவிர இந்த உலகம் எங்களை ஏமாற்றி விட்டது. உமரில்லாவுடைய வாழ்க்கை சுத்தமானது. உலகம் உமரில்லாவை ஏமாற்றி விட முடியாது. உலகம் உமரில்லாவை ஏமாற்றி விட முடியாது. தன்னுடைய படையின் உச்சமாக, தன்னுடைய தாழ்வின் உச்சமாக உமரில்லா சொல்றாங்க, அபூ உபைதா அவர்களே, உங்களை தவிர எங்களை எல்லாம் துன்யா ஏமாற்றி விட்டது. சரி, உங்க ராணுவத்தை பார்க்கலாமா அப்படின்ட்டாங்க உமரில்லா. சரி வாங்க போவோம். ராணுவ பகுதிக்கு போனாங்களா, ராணுவ தளத்துக்கு, ஜனாதிபதி ராணுவ தளத்துக்கு போனாங்களா. போனான்னு சிப்பாய்கள் ஒரு பக்கம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, தளபதிகள் ஒரு பக்கம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. உமரில்லா கேட்டாங்களா, அதெல்லாம் யாரு, எல்லாம் சிப்பாய்கள். இது இந்த கூடாரம், இது தளபதிகள். ஏன்னா தளபதிகள் ஏன் தனியாக வைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த ரகசிய போர் யுக்திகள் எப்படி முடிவு செய்யணுங்கிற பேசிக்கிறதுக்காக தளபதிகளுக்கு தனியாக, அதுக்காக தளபதிகளை தனியாக தங்க வைப்பாங்க. அந்த முடிவை எடுக்கிறதுக்காக போயாச்சு. தளபதிகளோடு உமரில்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபைதா பக்கத்தில் இருக்கிறாங்க. உமரில்லா கேட்டாங்களா, பசிக்குது, சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பசிக்குது, சாப்பாடு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு. அப்ப அபூபைதா சொன்னாங்கன்னா, தரோம், எந்த மாதிரி சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. அபூபைதா இல்ல, ஜனாதிபதி என்ன மாதிரி சாப்பாடு வேணும், என்ன மாதிரி சாப்பாடுங்க, சிப்பாய்கள் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு வேணுமா, இல்ல தளபதிகள் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்டாங்க. மல்லாவுக்கு வந்துச்சு போவோம். சாப்பாட்டுல உள்ள வித்தியாசமா, இந்த வித்தியாசம் வேணாங்கிறதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அணியில் ஒன்றாக நிற்கிறோம், ஒன்றாக தன்மை கட்டுகிறோம், நம்மளிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. சாப்பாட்டில் இந்த உமருடைய ஆட்சியில் எப்படி வேறுபாடு சொல்லுவாங்க. எனக்கு பிறகு யாராவது நான் ஜனாதிபதி ஆகிறதா இருந்தா இவர் ஆக்கி விடுவேன்னு சொல்லுவாங்க. பின்னாடி அவங்க ஆந்திரா நோயில தான் ஷாம்ல ஒஃபாத்தாங்க. ஒஃபாத்தாவில் இந்த நோய் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான பேர் மூத்தா போனாங்க. அப்ப உமரில்லா லட்சம் எழுதுறாங்க, நீங்க வந்திருக்கல, நீங்க வந்திருக்கல, அங்கிருந்து வந்திருக்கலன்னு சொல்றாங்க. அந்த பகுதியை விட்டு வந்திருக்கலன்னு சொன்னாங்க. உமரடியா எவ்வளவு பாசம் இருப்பாங்க. அந்த பகுதியை விட்டு வந்திருக்கலன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்கன்னா,
என் மக்கள் எங்க இருக்கிறார்களோ அது தலைவரான நானும் அங்கதானே இருக்கணும். என் மக்களுக்கு என்ன முடிவோ தலைவரான எனக்கு அந்த முடிவு தான். என் மக்களுக்கு இந்த நோயில் அவர்கள் மூத்தாகிறாங்கன்னா எனக்கு அதுதான். அஃபிராருமின் கதிரில்லா அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து ஓட சொல்லிடலாம் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து ஓட சொல்லிடும். லுகர்ல ஜனாசா வருவோம். லுகர் ஜனாசாவோட கலந்துக்கிறவங்க அசர்ல ஜனாசா வாங்கிடுவாங்க. அசருக்கு ஜனாசாக்கள் வரும். அசர் இருந்தவர்கள் மக்ரிபில் ஜனாசாவாக இருப்பார்கள். காலையில் எழுந்தவர்கள் மாலையில் ஜனாசா. அப்படி ஒரு நோய் வந்து புறப்பட்டு வந்துட்டான். அந்த ஊரை நிறைய பேர் போக வேண்டாம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ஒரு பகுதியில் தொற்று நோய் வந்துட்டா அந்த ஊர்ல இருக்கிறாங்க அந்த ஊரை விட்டு போக கூடாது, இல்லாதவங்க அந்த ஊருக்குள்ளேயும் போக கூடாது. அந்த செய்தி சொன்னோன்னதான் உள்ள போறதை நிறுத்தினான். இல்லைன்னா நான் போறேன், அந்த மக்கள் அங்கே சாகும் போது நான் எப்படி இங்கே இருப்பேன், நான் அங்கதான் போகிறேன் என்று சொன்னார்கள். வழி இல்லாம ஒரு எல்லைக்கு போயிட்டு உமர் அபூ உபைதா வர சொல்லி பேசினாங்க. நீங்க வந்துருங்கல்ல, என் மக்களுக்கு என்ன முடிவோ அதுதான் எனக்கு முடிவு. பரமா அவர்களுக்கு செய்தி வந்துச்சு, இந்த நோய் தான் அபூ உபைதா பார்த்தாங்க. உமரில் அழுகும்போது சஹாபாக்கள் தினாவில் ஊரே அழுதுருச்சு. அபூ உபைதா மூத்தாயிட்டாங்களோ போத்தை திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான நபித்தோடு ரசூலுவிடத்தில் பல நெருக்கல். ஒரு தடவை ஒரு போர்ல இந்த செய்தி சொல்லிட்டு விட்ட செய்தி வந்துடுது. ஒரு போர்ல வந்து நிறைய பொருள் கிடைச்சிருச்சு, நிறைய அடிமை, நிறைய வாகனம். வீட்டுல 3 அடிமை வச்சிருந்தாங்க. 3 வாகனம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால இத இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் நபியை எப்படி நான் சந்திக்க போறேன்? என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எனக்கு நேசமானவர் நெருக்கமானவர் யார் தெரியுமா? நான் பிரியும் போது எந்த நிலையில பிரிஞ்சனோ அது மாதிரி என்ன வந்து சந்திக்கிறவர் தான் சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தா நான் எப்படி சந்திப்பேன்னு வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் எந்த பொருளையும் உள்ள வைக்கிறார். அப்ப உள்ள ஷாம் பெருசு, ஜோர்டான், தமாஸ்கஸ், சிரியா எல்லாம் சேர்ந்த பாலஸ்தீனம், அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த நல்லவர்கள் எப்படி அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த செய்தி விட்ட செய்தி வரணும். அப்ப உபரில் வந்தாங்க, போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு வந்து சாப்பாடு கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, எந்த சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. எந்த மாதிரி சாப்பாடு வேணும்? அதுலதான் கோபமாயிட்டாங்க. சாப்பாடு கொடுங்க, அப்புறம் பார்க்கலாம், அப்படியே எடுக்கலாம்னு நினைச்சாங்க. என்ன சாப்பாடு வேணும்? ஃபர்ஸ்டே சிப்பாய்களுடைய சாப்பாடு போடு, 4 வீரர்களுடைய சாப்பாடு போடு. சாப்பாடு வந்துச்சுன்னா ஒரு தட்டு மூடி விட்டு திறந்து பார்த்தா நல்ல ஸ்வீட்டு, பால், இது மாதிரி நல்ல உயர்ந்த பொருள்கள் இருந்துச்சு. ஒரு அளவு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. கொடுத்துட்டாங்க. தளபதிகளுடைய சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தளபதிகளுடைய சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அது திறந்து பார்த்தா காஞ்ச ரொட்டியும் தண்ணி இருந்துச்சு. காஞ்ச ரொட்டி அதோட சேர்த்து தண்ணி. இதை எப்படி சாப்பிட்டீங்க உமரில் கேட்டாங்க. இதுதான் தளபதிகளுடைய சாப்பாடுன்னு சொன்னாங்க. அபூ உபைதா இந்த மாதிரி நேர்மை இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த தீனை நினைக்க பெற செய்வான்னு சொன்னார். அபூ உபைதா பலமுறை பாராட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு சிரித்து அழுதார்கள் என்றே வராத பார்க்கலாம். இதுதான் அந்த பூமியில தான். இந்த மாதிரி நல்லவர்கள் நம் மார்க்கத்திலே முன்னோடிகளாக இருக்கிறார்கள். யாரு மாதிரி மாறக்கூடாது என்பதற்கும் யூதர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். சில பேர் திருடர்கிட்ட கூட சில பாடங்கள் படிக்கலாம்.
அதனால ஆளுகளை பார்த்து அலட்சியம் எடுத்துக்கூடாதுப்பா. நல்லவங்க இருக்கு, நல்லவங்க நினைப்பா கெட்டவங்களா இருப்பாங்க, கெட்டவங்க நினைப்பா நல்லவங்களா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. சில ஊர்களுக்கு போய் திருந்தியவர்கள் உண்டு, சில நல்ல மனிதர்களோடு சேர்த்து திருந்தியவர்கள்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. ஒரு செய்தி, ஒரு தடவை மாலிக் பின் தீனார் தொழுகைக்கு வந்தாங்க. சுபுஹ் தொழுகை, சுபுஹ் தொழுகைக்கு நடந்து போறது ஒரு நல்லா இருக்கு தெரியுங்களா? சுபுஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு நடந்து வரவங்க அது ரொம்ப நல்லா இருக்கும். நடந்து வரவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சுபுஹ் தொழுகைக்கு நடந்து வருது. அப்படி மாலிக் பின் தீனார் எல்லாம் நடந்து வந்தாங்க பள்ளிவாசல். கூட ஒரு திருடன் வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வர பார்த்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதிசயா பார்த்தாங்க. சுபு நேரத்தில் திருடன் சேர்ந்து வந்தாங்க. சுபுன்னா திருடன் முடிச்ச நேரம்ல அது. அந்த டைத்துல சேர்ந்து வரும்போது என்னமோ என்ன வரும்ல, அவங்களுக்குள்ள எதுவும் தொடர்பு இருக்கா, இருக்கா ஏதாவது தொடர்ச்சி வரும். எல்லாம் ஆச்சரியமா பார்க்கும்போது இவங்களுக்கு மக்கள் இப்படி தப்பா விளக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. மாலிக் என்ன இவரோடு சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு இப்படி எல்லாம் டவுட் வரும்னு நினைக்கிறேன். அதானே? ஆமா ஆமா அப்படின்னா, இவர் தான் ஊர்லயே பெரிய திருடன், நீங்க ஊர்லயே பெரிய நல்ல மனுஷன், இவனோட உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா உங்களுக்கு என்ன யோகியம், உங்களுக்கு என்ன வேற சில பேர் கேட்பாங்க, நீங்க பெரிய நல்ல மனிதன், நீங்க என்ன அவரோட சேர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மாலிக் பின் தீனார் எல்லாம் சொன்னாங்களா, இவர் நம்ம வீட்டு பொருளை திருட வந்தாரு. நான் வீட்டு தூங்கிட்டு இருந்த நேரம், திருட வந்த நேரத்துல நைட் அவங்களாம் தொழுகுவாங்க, வழிமார்கள் நைட் எல்லாம் தொழுகுவாங்க. தொழுவைக்கு எந்திரிச்ச ஒதிச்செல்லாம் பார்க்கணும், திருடிக்கு ஏதோ எடுக்கல தடவிட்டு இருக்கிறாரு. நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோட அவர்கிட்ட கேட்டேன், என்ன பாப்பா வீட்டில் ஒட்டி இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு. அவர் என்னமா நினைச்சுக்கிட்டாரு, அவரு பயந்து என்ன செய்யணும், ஐயோ திருடனா அவர் சொல்லணுமா இல்லையா, ஆமா ஒண்ணும் காணல அப்படின்ட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நம்ம வீட்டுல துனியாவுடைய பொருள்லாம் ஒன்றே இருக்காது பாப்பா, வேணா ஆசிரத்தினுடைய பொருள் கொஞ்சம் இருக்கு சொல்லட்டா அப்படின்னா. அவருக்கு பொருள் தான் பிடிக்கல. சரி ஏதோ பெருசா இருந்து சிறப்பா இருக்கும் சொல்லிட்டு சரிட்டேன். ஒன்றும் இல்லை, உதவி செஞ்சுட்டு வாங்கிட்டாரு. உதவி செஞ்சுட்டு வந்தாரு. சொன்னோட கேட்டாரு கொடுக்க போறேன். தொழுவன்ட்டு தொழுதாங்க. திருட வந்தவர் தடைஞ்சு தொழுது கொடுக்குறேன். நானும் அவர் பக்கத்தில் உட்காந்து தொழுதேன். தொழுத முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசுறோன்னு சுபுவுக்கு வாங்க சொல்லிட்டாங்க. தொலை போகலாமான்னு கேட்டேன். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வரோம் அப்படின்னா ஒன்றும் புரியல அவங்களுக்கு. சொன்னாங்களா மாலிக் பின் தீனார் அவர் நம்ம வீட்டு பொருளை திருட வந்தாரு, நம்ம அவரை திருடிட்டோம்னு சொன்னாங்க. ஈமான் பண்ண அவரை நம்ம திருடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி திருடரா இருக்கிறாருங்கிறதுக்காக ஒரு ஆளை மட்டமாவும் நினைச்சிடக்கூடாது. அலட்சியமா அவன் மேல அந்த சில பாடங்களை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நன்றி மறக்காமல் வாழ்ந்தால் அது கிடைக்கும். இது கிடைக்கும். நியாமத்தை என்ன தெரியுமா? நல்ல வீடு கொடுக்கணும், அது கொடுக்கணும் இல்லை, நம்மள மாதிரி படைச்சிருக்கிறாங்க. அதே நியாமத்தை தான். அதனாலதான் சொல்லுவாங்க, நான் அவரை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கவே கூடாது. அவரை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கவே கூடாதுங்க. நம்மளாக இருக்கணுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரா லுக்மான் ஒன்று இருக்கு. லுக்மான் ஒரு சூறாவே இருக்கு. பெரிய ஞானி, பெரிய வலி, பெரிய சீதேவி. அவங்க கருப்பா தான் இருப்பாங்க, ரொம்ப கருப்பா இருப்பாங்க. சூடானக்காரவங்க ரொம்ப கருப்பா இருப்பாங்க. ஆளும் அழகற்றவர்களாக வெளியில தெரிவாங்க. என்ன அல்லாஹ் சொல்றாண்டா, உன் பார்வைக்கிட்ட அவர் அழகு இல்லாம இருக்கலாம், வேற யாராவது ஒரு பார்வைக்கு அழகா இருக்கலாம். அதனால அவர் மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம அழகா தான் இருக்கும். சலப்பின இன்சான் பி அஹ்சன் தக்வீம் அல்லாஹ் சொல்றான். அழகான வடிவத்துல தான் படைச்சிருக்காங்க. அப்புறம் இதுக்கு அவர் மாதிரி இருக்கும் இவர் மாதிரி இருக்கும். உமர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் கேட்டாரா, என்னங்க இவ்வளவு அருவருப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உமர் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவ்வளவு அருவருப்பா இருக்கிறீங்க,
இதை மட்டும் இங்க வருத்தப்பட்டதுனா இல்ல அப்படின்னு கேட்டாரா. அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானி, அது ஹாக்கிம்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுறது தத்துவமா தான் இருக்கும், ஞானமா இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா, நீ என்ன குறை சொல்றியா, என்ன படைச்சவன குறை சொல்றியா? நான் படம் தான், ஓவியம் தான், வரைஞ்சவன் அவன். முசஃபிர் யார்? எல்லாருக்கும் அஸ்மால் ஹுஸ்னா இருக்குல்லங்க, அல் முசஃபிர்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? அஸ்மால் ஹுஸ்னா எடுத்து பாருங்க. வரைஞ்சவன் யார்? அவன். ஒரு ஒரு சுவத்துல ஒரு ஓவியம் இருக்குது, அது சரியில்லைன்னா யார் மேல குறை? படத்து மேல குறையா, வரைஞ்சவன் மேல குறையா? அப்ப என்ன நீ அருவருப்பா இருக்கிறன்னு சொன்னா என்ன நீ சொல்லலப்பா போற? வரைஞ்சவன் சரியில்லைங்கிற அப்படியா அப்படின்னு கேட்டாங்களா? ஆடி போயிட்டானா கேட்டவர். இப்ப படைச்ச ஓவியன் அவன் அல்லவா, உருவகம் கொடுத்தவன் அவன் அல்லவா, அது அழகாதான் இருக்கும். அப்ப எல்லோருக்கும் தந்திருப்பது சிறந்ததா இருக்கும் என்று நினைத்தால் ஞாபகத்தை என்னன்னு புரிஞ்சு, ஞாபகத்தை புரிஞ்சுட்டா சுக்குர் செய்த நிலை வந்துடும். யூதர்கள் ஞாபகத்துக்கு நன்றி மறந்தார்கள். இந்த உம்மத் ஞாபகத்துக்கு சுக்குர் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய நன்றியாளர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஞாபகத்தை எப்பொழுதும் பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலா முஹம்மத் ஸல்லல்லாஹு